உடல் வலி, வயிறு பிரச்சனை மற்றும் டயர்ட்னஸ் இந்த எல்லா நோய்களையும் முடிக்க மனுஷன் எப்படி தண்ணி குடிக்க வேண்டும் என்ற விஷயத்தில் ஆயுர்வேதிக் குருவின் கதையை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். நம்மள ரொம்ப பேர் தண்ணியை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறோம். அப்படின்னா நமக்கு எப்போ வேணாலும், எப்படி வேணாலும், எவ்வளவு வேணாலும் தண்ணி குடிக்கலாம்னு தோணுது. ஆனா இது ரொம்பவே தப்பு. ஏனென்றால் தண்ணி வெளியே பார்த்த எவ்வளவு சாதாரணமா தெரிஞ்சாலும் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் சரியா ஒர்க் பண்ண இந்த தண்ணி ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. உடல்ல உருவாகிற விஷமான பொருள்களை வெளியே எடுத்து போட, வயிறுல இருந்து தோல் ஸ்கின் வரை, வெயிட் இன்க்ரீஸ்ல இருந்து வெயிட் டிக்ரீஸ் வரைக்கும் தண்ணி ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணுது. அதனால தண்ணிய சரியான அளவுல குடிக்கிறது, சரியான முறையில குடிக்கிறது, தப்பா குடிச்சா என்னென்ன தீங்குகள் வரும்னு தெரியலன்னா ஒரு மனுஷன் எவ்வளவு நல்ல நல்ல சாப்பாடு சாப்பிட்டாலும் அது உடம்புக்கு சரியா பயன் தரமாட்டாது. அதன் காரணமாக ஃபியூச்சர்ல பல ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலைமை வரலாம். இப்படி பல நோய்கள், கான்ஸ்டிபேஷன், கேஸ், லிவர்ல ப்ராப்ளம், பலவீனம், வீக்னஸ், கிட்னில கல் உருவாகுது, இம்யூன் பவர் குறைந்து போகிறது, அடிக்கடி சிக்காகுது, ஸ்கின் அலர்ஜி, பட்டை, மார்க்ஸ், இச்சிங், அரிப்பு, முகத்துல பிம்பிள்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், ஸ்கின் ரொம்ப ஆயிலியா இருக்கிறது இல்ல ரொம்ப ட்ரையா இருக்கிறது, சாப்பிட்டதும் குடிச்சதும் உடம்புக்கு செட் ஆகாம இருக்கிறது, மூட்டுகள்ல வலி, உடம்போட தேவையில்லாத இடங்கள்ல ஃபேட் சேர்ந்து போகிறது, தலைவலி, தலை சுத்துதல், டிசீனஸ், வெயிட் இன்க்ரீஸ் பண்றதும் வெயிட் டிக்ரீஸ் பண்றதும் கஷ்டமா இருக்கிறது, முடி உதிர்தல், இரவில் தூக்கம் வராம இருக்கிறது, தண்ணிய தப்பான முறையில குடிக்கிறதுனால உங்களுக்கு வரலாம். அதனால இந்த கதைய ரொம்ப கவனமா கேளுங்க. ஒருமுறை ஆயுர்வேதத்துல ரொம்ப பெரிய அறிவு உள்ள ஒரு குரு ஒரு கிராமம்ல உபதேசம் பண்ணிட்டு இருந்தார். அவர் மக்களுக்கு ஹெல்த் சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் பத்தி சொல்லிட்டு நம்ம உடம்பு நல்லா இருக்க என்னென்ன நியமங்கள் ஃபாலோ பண்ண வேண்டும்னு விளக்கினார். அப்புறம் அந்த குரு எல்லாரிடமும் சொல்றார், நீங்க எல்லாரும் தண்ணிய ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறீங்க. ஆனா இத தப்பான முறையில யூஸ் பண்ணா இது உங்க உடம்புல உயிரையே எடுக்கும் அளவுக்கு பயங்கரமான நோய்களை கூட உருவாக்க முடியும். தண்ணி குடிக்கிறது நோய்களை தர்றதில்ல. ஆனா தண்ணிய தப்பான முறையில குடிக்கிறது உடம்புல பல நோய்களை உருவாக்கும். ஆனா அது நடக்குதுன்னு நமக்கு தெரியாம கூட இருக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு தண்ணி சம்பந்தமான சில சின்ன நியமங்களை சொல்ல போறேன். இத 12 நாள் ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க உடம்புல ஒரு அதிசய மாதிரி மாற்றம் தெரியும். நம்ம உடம்புல 60 to 70% தண்ணி தான் இருக்குது. நம்ம குடிக்கிற தண்ணிய கிட்னி, லிவர், லங்ஸ், டைஜஷன் சிஸ்டம் மற்றும் உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் யூஸ் பண்ணுது. நம்ம உடம்பு செல்களை உயிரோட வைக்கிறதுல தண்ணி ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணுது. உடம்புல தண்ணி குறைவாகும் போது சிறுநீரோட கலர் மஞ்சளா மாற ஆரம்பிக்கும், பச்சனை சக்தி குறைந்து போகும், முகம் மற்றும் உடம்போட தோல் மேலாக உயிர் இல்லாத மாதிரி ஆகி லூஸாக ஆரம்பிக்கும். அதற்கு நாம தெரிஞ்சுக்கணும், தண்ணிக்குள்ள என்னென்ன இருக்குது, இது எந்தெந்த ப்ராப்ளம்ஸ்க்கு நன்மை செய்யும்னு. தண்ணில 0 கேலரிஸ் இருக்குது. ஆனா அது நம்ம உடம்ப ஹைட்ரேட் பண்ணிட்டு உடம்புல இருக்கிற தேவையில்லாத விஷமான பொருள்களை வெளியே எடுத்து போட ஹெல்ப் பண்ணுது. இது நம்ம ஸ்கின்னை கிளீன் பண்ணுது, பச்சனைய சரி பண்ணுது, பிரெயின் பவரை அதிகமாக்குது, கண்களோட ஒளியை அதிகம் பண்ணுது, எலும்போட பலத்தை அதிகம் பண்ணுது மற்றும் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் சரியா ஒர்க் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நம்ம டீ இல்லாம பல நாள் இருக்க முடியும். ஆனா தண்ணி குடிக்காம சில நாள் கூட உயிரோட இருக்க முடியாது. நம்ம உடம்புல இருந்து சிறுநீர் மற்றும் மூச்சு எடுக்கிற ப்ராசஸ்ல ஒவ்வொரு நாளும் சுமார் 2 லிட்டர் தண்ணி வெளியே போகுது. அதை திரும்ப ரீஸ்டோர் பண்ண ரொம்ப முக்கியம். ஒரு நார்மல் மனுஷன் ஒரு நாள்ல குறைஞ்சது 2.5 இருந்து 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். சம்மர்ல தண்ணிய கொஞ்சம் அதிகமா குடிக்கலாம். மற்றும் எக்ஸசைஸ் செய்யற மக்களும் அதிகமா தண்ணி குடிக்கணும். குரு எல்லாரிடமும் சொல்றார். இப்போ கேள்வி என்னன்னா, நீங்க தேவையை விட ரொம்ப அதிகமா தண்ணி குடிச்சா உடம்புல என்ன ப்ராப்ளம் வரும்னு. ரொம்ப அதிகமா தண்ணி குடிச்சா நம்ம கிட்னியோட வேலை அதிகமாகும் மற்றும் ரத்தத்துல இருக்கிற சோடியம் லெவல் குறைய ரொம்ப சான்சஸ் இருக்கும். ஒரு மனுஷன் 5 இல்ல 6 லிட்டர் தண்ணி குடிச்சா ஒரு முறையில எவ்வளவு கிளாஸ் தண்ணி குடிக்கணும்? தண்ணியை எப்பவும் உட்கார்ந்து மெதுவாக குடிக்கணும். உதாரணமா தண்ணிய வாயில வச்சுட்டு 4 செகண்ட் வரை வாயில இடமிடமா சுத்திட்டு அப்புறம் விழுங்குங்க. நம்ம வாயில இருக்கிற சலைவா ஆல்கலைனா இருக்கும். வயிற்றுக்குள்ள போகி வயிற்றுல இருக்கிற ஆசிட அமைதியாக்கும். அது டைஜஷனை அதிகம் செய்யறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்க நின்று கொண்டு அவசரமா தண்ணி குடிச்சா நம்ம கிட்னி அதை சரியா ஃபில்டர் பண்ண முடியாது. மற்றும் வாயில இல்லாம டைரக்டா பாட்டில்ல இருந்து தண்ணி குடிச்சா தண்ணி கூட வெளியே இருக்கிற ரொம்ப கேஸும் நம்ம உடம்புக்குள்ள போகும். இதனால ஃபியூச்சர்ல ஜாயின்ஸ்ல வலி வர்ற சான்சஸ் ரொம்ப அதிகமாகும். ஏன்னா ஒரு முறையில ரொம்ப அதிகமா தண்ணி குடிச்சா கிட்னி அதை சரியா ஃபில்டர் பண்ண முடியாது.
அந்த தண்ணி உடம்புல யூஸ் ஆகாம சிறுநீராக வெளியே போயிடும். அப்புறம் குரு எல்லாரிடமும் சொல்றார், பொதுவா சாப்பாடு சாப்பிடுறதுக்கு முன்னாடி இல்ல சாப்பாடு சாப்பிட்ட பிறகு தண்ணி குடிக்கிறது தப்பில்ல. இன்னும் சாப்பாடு முன்னாடி 1 இல்ல 2 சிப் தண்ணி குடிச்சா ட்ரை ஃபுடும் ஈஸியா தொண்டையில இருந்து கீழே போகும். சாப்பாடு சாப்பிட்ட உடனே தண்ணி குடிச்சா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ரொம்ப தின்ன ஆகிவிடும். அதனால வயிற்றுல இருக்கிற டைஜஸ்டிவ் ஜூஸஸ் சரியா வெளியில வராது, பச்சனை ரொம்ப ஸ்லோவா ஆகும். அதனால தண்ணியை எப்பவும் சாப்பாடு சாப்பிட்ட 45 மினிட்ஸ் இல்ல 1 hour அப்புறம் தான் குடிக்கணும். அப்புறம் குரு சொல்றார், இரவு நேரத்துல தூங்குறதுக்கு முன்னாடி இல்ல தூக்கத்துல எழுந்து தண்ணி குடிச்சிட்டு திரும்ப தூங்குறது தப்பு. தூங்கும்போது நம்ம உடம்பு ஆக்டிவா இருக்காது. அதனால தண்ணி உடம்புல யூஸ் ஆகாம டைரக்டா கிட்னிக்கு ஃபில்டர் ஆக போகும். அங்க அது கிட்னியை ரொம்ப டேமேஜ் பண்ணும். அதனால எவ்வளவு முடியுமோ பகல் நேரத்திலேயே தண்ணி தேவையை பூர்த்தி பண்ணிக்கொள்ளணும், செய்ய முயற்சி செய்யணும். அதனால நீங்க பார்க்கும்போது உங்க சிறுநீர் மஞ்சள் இல்லாம தண்ணி மாதிரி ரொம்ப கிளியரா இருந்தா அதால உங்க உடம்புக்கு இப்போது தண்ணி தேவையில்லைன்னு அர்த்தம். அப்புறம் குரு சொல்றார், இந்த பழங்களை ஒவ்வொரு மனுஷனும் கண்டிப்பா சாப்பிடணும். இந்த பழங்களை டெய்லியா சாப்பிட்டா ஹெல்த் சம்பந்தமான எந்த பிரச்சனையும் வராது. அப்புறம் குரு சொல்றார், அந்த 4 பழங்கள் என்னன்னா பப்பாயா, கிஷ்மிஷ் அதாவது உலர் திராட்சை, லெமன், ஆப்பிள். இந்த பழங்கள் உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. முதலா பப்பாயா பத்தி பேசலாம். 50 வயசுக்கு மேல இருக்கிற மக்களுக்கு பப்பாயா ஒரு மகா ஔஷதி மாதிரி. பப்பாயால விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர் ரொம்ப அதிகமா இருக்கும். அதுல விட்டமின் சி, விட்டமின் ஏ மற்றும் பல முக்கியமான தத்துவங்கள் இருக்கும். முதலா இது நம்ம டைஜஷன் சிஸ்டமை ஸ்ட்ராங் ஆக்கும். மேலும் பப்பாயால நேச்சுரலான பெப்சின், விட்டமின்ஸ் ஏ, பி, சி, டி, அயர்ன், பாஸ்பரஸ், ஆன்டிஆக்சிடென்ட்ஸ், பொட்டாசியம், புரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ் கம்மி அளவில் மற்றும் கேரட்டின் நல்ல அளவில் இருக்கும். நம்ம வயசு அதிகமாகும்போது நம்ம இம்யூனிட்டி நேச்சுரலா குறைந்து போகும். பப்பாயால விட்டமின் சி ரொம்ப அதிகமா இருக்கும். இது நம்ம இம்யூனிட்டியை வேகமா அதிகம் பண்ணும். அதே சமயம் வயசு ஆகும்போது தோல் அதாவது ஸ்கின் ட்ரையா ஆகும், சுருக்கு வரும். பப்பாயாக்குள்ள இருக்கிற விட்டமின் ஏ மற்றும் பப்பைன் இந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸை எதிர்த்து போராடும் மற்றும் ஸ்கின்னை நேச்சுரலா அழகாக்கும். இப்போ 2வது பழம் ஆப்பிள் பத்தி பார்ப்போம். ஆப்பிள்ல ஃபைபர், விட்டமின்ஸ், நியூட்ரியன்ஸ் எல்லாம் இருக்கும். ஆப்பிள் சாப்பிட்டா உங்க ஹார்ட் ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும். இது உங்க வெயிட்டையும் பேலன்ஸ் பண்ணும். இது பிளட் சுகரையும் கண்ட்ரோல் பண்ணும். ஆப்பிள் சாப்பிட்டா உங்க எலும்புகள் ஸ்ட்ராங்கா ஆகும். ஆப்பிள் சாப்பிட்டா டயபெட்டிஸ் கண்ட்ரோல்ல இருக்கும். 3வது பழம் கிஷ்மிஷ் அதாவது உலர் திராட்சை. இது அயர்ன், பொட்டாசியம், ஆன்டிஆக்சிடென்ட்ஸ்ல நிறைஞ்சிருக்கு. போன்ஸை ஸ்ட்ராங்கா ஆக்கும், உங்க டைஜஷனை ஸ்ட்ராங்கா பண்ணும், உங்க ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணும், கான்ஸ்டிபேஷனை ரூட்ல இருந்தே அழிக்கும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்தா கிஷ்மிஷ் டாக்டர் கன்சல்டேஷன் இல்லாம சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம லெமன் அதாவது நீம்பு பத்தி பேசலாம். நீம்புல விட்டமின் சியும் ஃப்ளேவனாய்ட்ஸும் இருக்கும். வயசு ஆகும்போது நம்ம இம்யூனிட்டி அதாவது ரோக எதிர்ப்பு சக்தி கம்மியாகும். ஆனா நீம்புல விட்டமின் சி ரொம்ப அதிகமா இருக்கும். அதால இது உங்க இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். ஏஜ் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் டேமேஜ் இருந்தும் ப்ரொடெக்ட் பண்ணும். இது உங்க செல்ஸை ஹெல்த்தியா வச்சுக்கும், உங்க ஏஜிங்கை கம்மி பண்ணும். ரொம்ப அதிகமாவும் இல்ல, ரொம்ப கம்மியாவும் இல்ல. இந்த 4 ஃப்ரூட்ஸை நீங்க ரெகுலரா சாப்பிட்டா உங்க பாடியில நடக்கிற ரொம்ப சேஞ்சஸை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இதை கேட்டதுக்கப்புறம் அங்க இருந்த எல்லா மக்களும் குருவுக்கு தேங்க்ஸ் சொல்லி தங்க வீட்டுக்கு திரும்ப போறாங்க. அப்புறம் குருவும் தன்னோட சிஷ்யன்கள் கூட ஆசிரமுக்கு போகிறத ஆரம்பிக்கிறார். இந்த வீடியோல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. இந்த கதையை உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி உங்க க்ளோஸா இருக்கிற மக்கள் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மனசுல ரொம்ப பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு நாளும் சுபமா இருக்கணும், மகிழ்ச்சியோட உங்க வாழ்க்கை நிறைஞ்சிருக்கணும்.